விருப்ப மனு கொடுத்துருந்தது உண்மை. காங்கிரஸில் கேட்டிருந்தேன், இது வரலையும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தற்போது போட்டியிடப் போகும் வேட்பாளர் தான் இவர். ஆனால் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராம். விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கப் போகிறாரா என உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உங்களுக்கு மட்டுமில்லை, காங்கிரஸ் சார்பில் நிற்கப் போகும் இவருக்கே அது ஆச்சரியம்தான் என்கிறார். அதுவும் சாதாரண காங்கிரஸ் தொண்டர் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் போய்விட்டு மீண்டும் காங்கிரஸ் வந்திருக்கும் நபர். காங்கிரஸ்ல தான் எத்தனை வருஷமா காங்கிரஸ்ல இருக்கீங்க? காங்கிரஸ்ல வந்து நாம ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் போய் திருப்பி காங்கிரஸ் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸில் வந்துருக்கீங்க. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இது விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் எப்படி காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினாங்க? அப்படி இல்லை, விசிகாவில் காங்கிரஸும் அலைன்ஸில் தான் இருக்காங்க. விசிக தலைவர் திமுகவிடம் எப்படியெல்லாம் பேசி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த 8 தொகுதிகளை பெற்றார் என விசிக தொண்டர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினருக்கு தெரியும். அதுபோக எம்பி பதவியை விட்டுவிட்டு மாநில அரசியலுக்கு வருவதாக திருமா கூறியதை கேட்டு மகிழ்ச்சியில் பொங்கினர் விசிகவினர். ஆனால் 2 நாளில் அவர்களது மகிழ்ச்சி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. தங்கள் தலைவர் மிரட்டப்பட்டாரா அல்லது விரட்டப்பட்டாரா என தெரியாமல் புலம்பி வருகின்றனர் விசிகவினர். விசிகாவில் ஏற்கனவே பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்ற அதிருப்தி குரல்கள் எழுந்து வரும் நிலையில் விசிகாவில் இருந்து ஒருவருக்கு கொடுக்காமல் காங்கிரஸ்காரருக்கு கொடுக்கப்பட்டது ஏன் என்ற சந்தேகம் வலுவாக எழுந்துள்ளது. மதிமுகவை போல திமுகவிடம் தன் கட்சி முழுவதும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் தன் கட்சியில் உள்ள திமுக ஆதரவாளர்களை களை எடுக்கவுமே திருமா மாநில அரசியலுக்கு வருவதாக கணிப்புகள் கூறப்பட்ட நிலையில் திருமாவின் இந்த பின்வாங்கலுக்கு பின் திமுகவின் அழுத்தம் இருப்பதாகவே கூறுகிறார்கள். திருமா எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அது தன் மகன் உதயநிதியின் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என நினைத்த ஸ்டாலின் திட்டமிட்டே திருமாவை பின்வாங்க வைத்ததாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இது ஒருபுறம் இருக்க, அந்த தொகுதியில் நிற்க இருக்கும் வேட்பாளர் என்ன சின்னத்தில் நிற்கப் போகிறார் என்பது அவருக்கே தெரியாமல் இருப்பதே இந்த மாற்றம் எவ்வளவு அழுத்தத்தில் எவ்வளவு அவசரமாக எடுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. அப்போ 8 தொகுதியில் வந்து இப்போ 7 தொகுதி தான் இப்போ விசிகா, ஒரு தொகுதி காங்கிரஸ்ன்னு சொல்லலாமா? அப்படி எனக்கு இன்னும் தகவல் வரல. நான் எதில் போட்டியிடுறேன், எப்படி போட்டியிடுறேங்கிறது இன்னும் எனக்கு தகவல் வரல. அது திருமாவளவன் கொடுத்து அவங்க சின்னத்தை நிற்க வைக்கிறாங்களா, இல்லை இதே காங்கிரஸுக்கு இது பண்ணி காங்கிரஸில் நிற்க வைக்கிறாங்களான்னு எங்கள் தலைவரும் அந்த தலைவர் இன்னும் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த முடிவை சொல்கிறாங்களோ அதை ஏற்று திருமாவளவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். இப்படி அவசரமாக மாற்று வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது என பார்த்தால் பின் இருக்கும் திமுகவின் நயவஞ்சக அரசியல் புரியும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட மற்ற சிறு கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகளையே கொடுத்தது திமுக. விசிக பெரும் இழுபறிக்கு பின் 8 இடங்களை பெற்றது. தற்போது அதில் ஒன்று காங்கிரசுக்கு சென்றால் விசிகாவிற்கு வரும் கணக்கு 7 தான். ஆக 8 இடங்களை கொடுப்பது போல் கொடுத்து நயவஞ்சகமாக ஒரு இடத்தை பறித்து விட்டது திமுக என்கிறது அரசியல் வட்டாரம். பின்வாங்கியதற்கு திருமா எத்தனை விளக்கங்களை கொடுத்தாலும் உண்மை நிலைமை சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்பதாகவே உள்ளது என விமர்சிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.